வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். உடனே மீடியாவில் பல்வேறு விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இன்னைக்கு மீடியாவில் வரக்கூடிய பல விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவையாக இருக்கின்றன. இந்த விஷயத்துலையும் அப்படித்தான் இருக்கு. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், இந்த பொறுப்பெல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய பிரச்சாரக்குகள் தான் இருப்பாங்க. பிரச்சாரக்குனா யாரு? சின்ன வயசுலேயே ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து சுயம் சேவகனாகி ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து ஆர்எஸ்எஸ்ல முழு நேர ஊழியர் அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வேலை பார்க்கக்கூடாது, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, திருமணம் கூட பண்ணிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், பிரம்மச்சாரியாகவே வாழணும். அவங்க தான் பிரச்சாரக். அப்படி பல வருஷமாக ஆர்எஸ்எஸ் நாங்கள் சங்கம்னு சொல்லுவோம். சங்கத்தோட பல வேலைகள் பார்த்து, சங்கத்தோட சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா இருக்குது. சங்கம் பார்த்து எந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்க சொல்லுதோ அதில் வேலை பார்த்து, அப்புறமா சங்கமாக பார்த்து ஒரு பிரச்சாரக்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில அமைப்பு பொதுச்செயலாளருங்கிற பொறுப்புக்கு போங்க அப்படி சொன்னிச்சுன்னா அதையும் கேட்டு அமைப்பு பொதுச்செயலாளராக வருவாங்க. அப்படி வர்றவங்க வழக்கமாக 10 வருஷம் அதில் அந்த பொறுப்பில் இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேலே மாற்றப்படுவாங்க. இது ஒரு நடைமுறை, இது ஒரு யதார்த்தம், இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் கடந்த 10-11 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக மிகச்சிறப்பாக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட ஐயா, எனது குருநாதர்களில் ஒருவரான கேசவ விநாயகன் அவர்கள் இப்பொழுது அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சங்கம் சொல்லக்கூடிய இன்னொரு பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸோட பிரச்சாரக்குகள் தங்களது உடல், பொருள், ஆவி அத்தனையையும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நமது தர்மத்துக்காகவும் தியாகம் பண்ணி இருக்கக்கூடிய தியாகிகள். அவங்களது வாழ்க்கையே பொதுநலத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவங்களுக்கு இந்த பற்று என்பதெல்லாம் நாட்டுப்பற்றை தவிர, தர்மப்பற்றை தவிர தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த பற்று இதெல்லாம் பெருசாக எதுவுமே அவங்க வச்சுக்கிறது இல்லை. அவங்க பொதுநலவாதிகள், அவங்க ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க இந்த பொறுப்புலேருந்து நம்மளை அந்த பொறுப்புக்கு போட்டுட்டாங்களே அப்படிலாம் 1% கூட, 0.1% கூட அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. தெரியும், அவங்க பற்றற்ற ஞானிகள், ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் இதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் மீடியாவில் வழக்கம் போல உண்மைக்கு புறம்பா பல விஷயம் சொல்லிட்டு இருக்கிறான். ஐயா கேசவ விநாயகன்ஜி யார்? சின்ன வயசுலேயே ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவர். கொள்கைகளை பிடிச்சி, ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை பிடிச்சி, பணிகள் பிடிச்சி, தேசப்பற்றின் காரணமாகவும் தர்மப்பற்றின் காரணமாகவும் வீட்டிலேருந்து வெளில வந்து ஆர்எஸ்எஸ்ல தன்னை முழுமையாக இணைச்சிக்கிட்டு பிரச்சாரக்காக இருந்தவர். அவர் கன்னியாகுமரி பகுதியை சார்ந்தவர். அங்கே இந்த இடதுசாரி வன்முறையாளர்கள் வன்முறை வெறியாட்டம் ஆடிய காலகட்டம் உண்டு. இன்னைக்கும் கூட நீங்கள் கேரளா பகுதியில் பார்த்தோம்னா இடதுசாரி ஆட்கள் நிறைய வன்முறையில் ஈடுபடுவாங்க, வெட்டு குத்து இப்படி ஈடுபடக்கூடிய ஆட்கள். ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் சின்ன வயசுல அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இடதுசாரி வன்முறையாளர்கள் அங்கே வந்துட்டு ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. அவங்களோட கொட்டத்தை அடக்கணும், அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுல ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் செஞ்ச செயல்லாம் நினைச்சு பார்த்தா அவ்வளவு வந்துட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு தைரியத்தோட, அவ்வளவு வீரத்தோட சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. தனிப்பட்ட உரையாடல்ல அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கேசவ விநாயகன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்னா ரொம்பவும் நிதானமானவர், ரொம்ப நிதானமானவர். ஒரு விஷயத்தை தியரிட்டிக்கலா பார்க்காம பிராக்டிக்கலா அணுகக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சியிலையும் பார்த்தோம்னா இந்த கட்சியை எப்படி அடிமட்டத்தில் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒரு திட்டம் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம். பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் அவங்க பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களோட தங்களை வந்துட்டு பரிச்சயப்படுத்திக்கிறதுக்கு ஐயா கொடுத்த அந்த திட்டம் வந்துட்டு ஒரு அற்புதமான திட்டம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அடிமட்ட அளவில் வளர்ந்துருக்கிறதுக்கு இந்த திட்டம் ஒரு முக்கிய காரணம். இந்த திட்டம் ஐயாவோட சிந்தனை சிசு, அவரோட பிரெயின் சைல்டு தான் இது. ஐயா வந்துட்டு மாநில அமைப்பு பொதுச்செயலாளராக இருந்தாலும் அவர் பாஜகவோட நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் எல்லார்ட்டையும் சொல்றது, நீங்க கிளை அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகியா இருந்தாலும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகியா இருந்தாலும், நீங்க மாநிலம் முழுவதும், தேசியம் முழுவதும், மாவட்டம் முழுவதும் இப்படி எங்க பணியாற்றினாலும் கூட வாரத்துல ஒரு நாளாவது நீங்க முழுசா உங்க கிளையில இருக்கணும். அதே போல உங்க கிளையில கட்சியை வளர்த்தெடுக்கணும். உங்க சொந்த பூத்தை நீங்க ஜெயிச்சு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கௌரவம்.
மற்றபடி மாநிலம் தேசியம் அப்படி சொல்றதெல்லாம் பெரிய கௌரவம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களோட சிந்தனைகளை எல்லாத்தையும் அவர் வந்துட்டு கிளை நோக்கி மடைமாற்றி விட்ட ஒரு மகத்தான ஆளுமை ஐயா கேசவநாயன் அவர்கள். எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும், எது குறித்தான விஷயமா இருந்தாலும், எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் அதுல கிளையை கொண்டாந்து சொருகிடுவார். நாங்களே அப்பப்ப பேசி சிரிச்சுப்போம் நிர்வாகிகள், கேசவநாயன்ஜி இதை மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவரு காரியத்துல கண்ணா இருப்பார். கிளையில நம்ம ஜெயிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க போறோம், ஆட்சி அமைக்க போறோம். இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு மகத்தான ஆளுமை ஐயா கேசவநாயன் அவர்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்றாருல, அதனால எனக்கு தெரியும், நல்லா தெரியும். செவ்வாழைப்பழம் சாப்பிட மாட்டாரு, முருங்காய் சாப்பிட மாட்டாரு, வெங்காயம் சாப்பிட மாட்டாரு, பூண்டு சாப்பிட மாட்டாரு. ஒரு நாளைக்கு 2 வேளை தாங்க சாப்பாடு. பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பாடு. எப்பயாச்சும் எங்கேயாச்சும் யாராச்சும் கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் மதிய உணவு. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாரு அவரு. அதுவும் ஈவினிங் பார்த்தோம்னா ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருவார். தினந்தோறும் ஆன்மீக புத்தகங்கள் படிப்பார். சும்மா எப்பயாச்சும் கமலாலயம் போகும்போது அவர் ரூம்ல எட்டி பார்த்தோம்னா இரவுல புத்தகம் படிச்சிருப்பார். தாய் அன்பு கொண்டவருங்க, ஒரு மகத்தான ஆளுமை, முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. ஆனா அவர் பாருங்க, தாய் அன்பு கொண்டு இருப்பார். ஒரு குழந்தைங்க வந்துட்டு தப்பு செஞ்சா தாய் கண்டிப்பா தண்டிக்க மாட்டா. அதே போல நிர்வாகிகள் நாங்களாம் சாதாரண மனிதர்கள் தானே, ஏதாச்சும் 1-2 சிறு தவறுகள் செய்யறோம்னா அப்படி சத்தம் போடுவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா உதட்டிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தானே ஒழிய அவரோட உள்ளத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. கொஞ்சம் திட்டிட்டு தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுவார். அவனை சத்தம் போட்டுட்டோம், பட் அவனை கரெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறோம், அதனால சத்தம் போடுறோம் அப்படி சொல்லுவார். ஆனால் அதோட மறந்துடுவார். அதுக்கப்புறம் அது குறித்து அவர் கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டார். அப்படி ஒரு தாய் போல கண்டிப்பாக தண்டிக்கணுங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. நிர்வாகிகளை பொறுத்தளவு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, கடந்த 3 ஆண்டுகள்ல பணியாற்றின நிர்வாகிகள்ல ஒரு 50%, புதுசா ஒரு 50% போடணும். புது ஆட்களுக்கும் இது என்ன திமுக போன்ற வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய கட்சியா, புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக சஃப்லிங் இருக்கும். அப்படி மாத்தி போடுவாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் அதை புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்காம என்ன செய்வாங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன செய்யறது, அரசியல்னு வந்துட்டு அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இயங்கவே முடியாது. எவ்வளவு தான் ஐயா கேசவநாயன்ஜி அவர்கள் போல உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சில பேர் வந்துட்டு விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேர் நல்லா வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கூட பொறுப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். சில பேர் வந்துட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களும் கட்சிக்கு நிறைய வேலை பார்த்துருப்பாங்க, நோ டவுட், பல வருஷமா கட்சியில் இருப்பாங்க. ஆனா அவங்க கேட்குற பொறுப்புக்கு எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கணுமோ அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களும் வந்துட்டு ஆனால் அந்த பெரிய பொறுப்பெல்லாம் கேட்பாங்க. கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். கொடுக்க முடியாதுங்கிற எண்ணம் இல்லை, கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில இந்த நிர்வாகிக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படி பார்த்து தான் கட்சியில பொறுப்பு கொடுக்குறாங்க. பெரிய பொறுப்பு எல்லாரும் கேட்கறாங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தானே கொடுக்க முடியும். பொறுப்பு கொடுக்காத எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அதான் காரணம் இதான் காரணம்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்புல ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில தான் ஐயா கேசவநாயன் அவர்கள் குறித்தும் சில பேர் அவதூறு பரப்பாங்க. விவரம் தெரியாம அவங்க அவதூறு பரப்புறவங்க அவங்களாம் புரிச்சுப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். ஐயா கேசவநாயன் அவர்கள் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாதவர். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திராவில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். நான் கூட என்னோட மாணவர்கள் இளைஞர்கள்லாம் கூட்டு போயிருந்தோம். போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அங்கே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அங்கே வந்துட்டு நடத்துகிறோம். அது பீச்சுக்கு பக்கத்தில் நடத்துகிற கூட்டம்ங்கிறதால தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேஷ்டி பறக்குது, அதை அவர் சரியாக கவனிக்கலை. கேசவநாயன் அவர்களை பார்த்துட்டு எங்களை மாதிரி தொண்டர்களை கூப்பிட்டு போய் சரி பண்ணுப்பான்னு சொல்லலாம். இந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய தலைவர்கள்ட்ட உள்ள ஒரு உன்னதமான குணம் என்னன்னா, அவங்க எதுவுமே வார்த்தைகளில் சொல்ல மாட்டாங்க, வாழ்ந்து காமிப்பாங்க. இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா கேசவநாயன் அவர்கள் அவரு ஸ்டேஜுக்கு போய் அண்ணாமலைஜி காலுக்கிட்ட கீழே உட்காந்து ஒரு கிளிப் எடுத்துட்டு போய் வேஷ்டி பறக்குதில்ல, ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் அப்படியே கிளிப் போட்டு அதை வந்துட்டு பறக்கிறத அப்படி நிறுத்துறாரு. கொஞ்சம் கூட ஈகோ கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். அதே போல் ஒரு புனிதமான ஆத்மா ஐயா கேசவநாயன் அவர்கள். அந்த சுனாமி வந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இறந்து போய்
அரசாங்க ஊழியர்களே அரசு எந்திரமே செயல்படாமல் இருந்த காலகட்டத்தில் பெருசாக அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கும் சில விஷயம் இருக்கும்ல. தியாக மனப்பான்மை கொண்ட சேவை மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் தான் கூச்ச நாச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு இது வந்துட்டு அசிங்கம் இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க விஷயம் இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. மற்றபடி அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அது வேலை நாச்சில் அவங்க கொஞ்சம் சில விஷயத்தை அருவருக்கத்தக்க விஷயமே பார்ப்பாங்க. ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களே, அவரெல்லாம் இவங்க தோளில் தூக்கி அடக்கம் பண்ணியிருக்கிறார். இறந்து அழுகி போன பிணங்கள் இதை கூட கொஞ்சம் கூட இது வந்துட்டு அருவருக்கத்தக்க விஷயம்னு பார்க்காம ஒரு உயிர் போயிடுச்சு, நம்மளோட தர்மப்படி இறந்து போன அந்த உடலை முறையாக அடக்கம் பண்ணணும் அப்படி சொல்லி இவரே இறங்கி வேலை பார்த்தார். யார் இப்படிலாம் பண்ணுவா? கட்சியிலே அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கொஞ்சம் கூட விளம்பரமே தேட மாட்டாங்க. பொதுவாக அந்த மாநில அமைப்பு பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய RSS பிரச்சாரக்குகள் விளம்பரமே தேட மாட்டாங்க. எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலும் ஸ்டேஜில் உட்கார மாட்டாங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, சாதாரண தொண்டர் மாதிரி. அதே போல் கட்சியில் யாருக்காச்சும் பொறுப்பு போட்டுட்டா மாநில தலைவரோட பேரை போட்டு கேசவ விநாயகன் அவர்கள் அமைப்பு பொதுச்செயலாளரோட பேரும் போடும்போது அவர் எத்தனையோ முறை திட்டிருக்கார். அந்த மாதிரி ஒட்டப்பட்ட போஸ்டர்லாம் கிளிக்க சொல்லியிருக்கிறார். தலைவரோட பேர் போடுங்க, பட் ஏன் பேர் போட வேண்டாம், போட்டுட்டாச்சே விடுங்க அப்படி கூட சொல்ல மாட்டார். நம்மளாம் தான் என்ன செய்வோம், இந்த முறை தவறு நடந்துருச்சு அடுத்த முறை சரி பண்ணிக்கிங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் ஐயா கேசவ விநாயகர் அப்படி இல்லை. எத்தனையோ போஸ்டர் அதை கிளி, எனக்காக பேனர் வச்சிருந்தா அதை எடு அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஒரு மகத்தான ஆளுமை, கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை. RSSஐ பொறுத்தளவு இந்த மாநில அமைப்பு பொதுச்செயலாளருங்கிற பொறுப்புக்கு அனுப்பக்கூடிய பிரச்சாரக்குகளை ஒரு 10 வருஷம் அங்கே வச்சுருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு திரும்ப கூப்பிடுறது யதார்த்தம். இது நடைமுறை என்றாலும் கூட எனக்கெல்லாம் இது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. யதார்த்தம் புரிந்து கொள்ள முடியுது, அறிவு ஏற்றுக்கொள்கிறது, மனசு வந்துட்டு கஷ்டப்படுது. ஏன்னா எனக்கு ஐயா இலகணேசன் அவர்கள் எப்படி ஒரு குருவோ அந்த மாதிரி ஐயா கேசவ விநாயகன் அவர்களும் ஒரு குரு. எனக்கு இருக்கக்கூடிய குருமார்கரில் ஒருத்தரை நான் ஐயா கேசவ விநாயகன் அவர்களை பார்க்குறேன். அதனால் அறிவு என்ன சொல்லுது, இது சங்க நடைமுறை, நம்ம சங்கத்தில் இப்படி தான் நடக்கும், 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு மாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட மனசு வந்துட்டு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் இது வந்துட்டு நடைமுறை தானே. சங்கம் வந்துட்டு ஒரு சுயநலமற்ற அமைப்பு. பிரச்சாரக்குகளை கொஞ்சம் கூட சுயநலமற்றவர்கள், அவங்க சாதாரணமாக எடுத்துப்பாங்க. ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் இது இயல்பானது சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், MP எலெக்ஷன் முடிஞ்சு நான் மறுபடியும் வந்துட்டு சங்க பணிக்கு தான் போவேன் அப்படின்னு. இது 2 வருஷம் தாமதமாக தான் நடந்திருக்குது. ஏன் இந்த RSSல எப்படின்னா பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் இந்த பொறுப்புக்கு போகிறேன்னு அவராகவும் சொல்ல முடியாது, சங்கம் சொல்கிறத கேட்டு அவர் போவார். அதே மாதிரி இதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிக்கிறேன்னு அவராகவும் சொல்ல மாட்டார், அவராகவும் சொல்ல முடியாது. சங்கம் போகணும், வானா வரணும், அந்த வேலை செய்யணும் அந்த வேலையை செய்யணும், இந்த வேலை செய்யணும் இந்த வேலையை செய்யணும். அப்படி தான் வந்துட்டு சங்கம் பயிற்றுவித்திருக்கு. ஒவ்வொரு பிரச்சாரக்கும் அப்படி தான் இருப்பாங்க. எப்படி தியாகச்சீலர் ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் இந்த பொறுப்புலேருந்து விடுவிக்கப்பட்டு வேற பொறுப்புக்கு போயிருக்காரோ, அதே மாதிரி இன்னொரு தியாகியாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சாரக்கு இந்த பொறுப்புக்கு வர போகிறாங்க. அவரு 10 ஆண்டுகள் சிறப்பாக வந்துட்டு இந்த இயக்கத்தை வழி நடத்த போகிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒப்பற்ற இயக்கம் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 இயக்கமாக வந்திருக்குன்னா அதுக்கு காரணம், முதற் காரணம் RSSல இருந்து அனுப்பப்படக்கூடிய பிரச்சாரக்குகள். அவங்க கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் விளம்பரம் பார்க்காம வெறுப்பெற்று இயக்கத்துக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செயல்பட்டு அல்லும்பகலும் அயராது உழைச்சி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாட்டுக்காகவே நாட்டு மக்களுக்காகவே அவங்க உழைக்கிறாங்களே, அவங்களோட தியாகத்தால தான், அவங்களோட அரும் பணிகளால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே நம்பர் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்திருக்கு. கடந்த 10-11 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக வளர்த்தெடுத்ததில் ஐயா கேசவ விநாயகர் அவர்களுக்கு அளப்பரிய பங்கு உண்டு. இது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் பண்ணையார், எங்கள் தலைவர், அவருக்கு பண்ணையாருன்னு சொல்றது பிடிக்குதோ இல்லையா, நாங்களாம் அவரை பண்ணையாருன்னு சொல்றது தான் அவ்வளோ விரும்புகிறோம். அவருக்கு பண்ணையாருங்கிற குணம் இல்லை, அந்த ஆட்டிடியூட் இல்லை. ஆனால் மிகப்பெரிய பண்பு, எளிமையாக எல்லார்ட்டையும் நல்லா பேசுறது போகிறது, எல்லாரையும் தட்டி கொடுக்கறது, எல்லாத்தையும் வளர்த்து நினைக்கிறது, அந்த உயர்ந்த பண்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை பண்ணையார்னு அவருக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, பிடிக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம். அதனால் எங்கள் தலைவர் பண்ணையாராக இருக்கட்டும், தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும்,
அன்பு அண்ணன் டாக்டர் முருகன் அவர்களாக இருக்கட்டும், தலைவர் கட்சி ராஜா அவர்களாக இருக்கட்டும், அண்ணாச்சி பொன்னாராக இருக்கட்டும், அன்பு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், அன்பு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், எல்லா நிர்வாகிகள், எல்லா தொண்டர்களுக்கும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை அமைப்பு ரீதியாக வளர்த்தெடுத்ததில் மிகப்பெரிய பங்காற்றிய மகத்தான ஆளுமை ஐயா கேசவ விநாயகன் அவர்கள். அவர் கொஞ்சம் கூட வெறுப்பு அற்றவர். கட்சிக்கு எது நல்லது அதுதான் பார்ப்பாரு. ஒரு நிர்வாகி தவறு செய்கிறாருன்னா கண்டிப்பார், ஃபோன் பண்ணி திட்டுவார், நேரில் பார்த்து திட்டுவார், சத்தம் போடுவார், அடுத்த நிமிஷம் மறந்துடுவார், தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுவார், அந்த நிர்வாகி எப்படி சத்தம் போட்டுட்டோமே, பட் அவரை கரெக்ட் பண்ணதுக்காக இப்படி நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு அவர் செஞ்சிருவார். ஆனால் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுவார், யாரையும் தண்டிக்க நினைக்க மாட்டார். இது ஒரு மிகப்பெரிய தலைமை குணம். அவ்வளவு சாதாரணமாக அரசியலில் யாரையும் தண்டிக்கக்கூடாது, கண்டித்து திருத்தணும், திருத்துற இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சில விஷயம் வர மீறி போகிறாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இயக்கத்தில் கட்டுப்பாட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரியும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் 99.9% யாரையும் தண்டிக்கக்கூடாது, கண்டிக்க மட்டும் தான் செய்யணும், கண்டிச்சவரை திருத்தணும் அப்படிங்கிற ஒப்பற்ற குணம் உள்ளவர். ஸோ அடிப்படையான விஷயம் மனிதனுக்கு வந்துட்டு சாப்பாடு. அந்த சாப்பாட்டை கூட ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, எதெல்லாம் பிரம்மச்சரியத்துக்கு கொஞ்சம் தடையாக இருக்குமோ அப்படிப்பட்ட உணவுகள்லாம் எடுத்துக்காமல் இருந்து எல்லார்கிட்டையும் நல்லா பழகி, எல்லாரையும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் பழகி, வீண் பழிய சுமந்து அந்த விமர்சனத்தெல்லாம் பெருசாக கண்டுக்காம நாட்டுக்காகவே வாழக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை ஐயா கேசவ விநாயகன் அவர்கள். விமர்சனத்துக்கு நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும், நம்ம லட்சியத்தை நோக்கி உழைப்போம் அப்படிங்கிற உன்னத கொள்கை கொண்டவர். ஒரு முறை ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் குறித்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் தவறான பேசும்போது நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்களே இப்படி பேசலாமா, ஏன்னா எனக்கு அந்த பத்திரிகையாளர் தெரியும், நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னப்ப அவர் உடனே அதை வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வீரத்திறனாக என்னை மிரட்டுகிறார் அப்படின்னு மறுபடியும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை தெரிஞ்சு ஐயா கேசவ விநாயகன் அவர்கள், ஏன் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க தப்பாக பேசினா பேசட்டும், உண்மைக்கு என்றைக்குமே ஒரு சக்தி உண்டு, நம்ம இயக்கத்துக்காகவும் நம்ம கொள்கைக்காகவும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வேலை பார்க்கணும் முடிய இந்த மாதிரி வீண் பழி சுமத்தக்கூடிய ஆட்கள் குறித்தெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வேலையில கவனம் செலுத்துவோம் அப்படிம்பார். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் இல்லை, எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நாம கரெக்டாக இருக்கணும். மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்க, வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். உண்மையிலேயே ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் சிறு வயசுலேருந்து தனது வாழ்க்கையே இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தர்மத்திற்காகவும் அர்ப்பணித்தவர். மகத்தான ஆளுமை, தாயன்பு கொண்டவர், தலைமை குணம் அத்தனையும் கொண்டவர், எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி ஒரு தீர்க்கமான முடிவு கொடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணுவார் தெரியுமா, ஓயாத உழைப்பு. ஆன்லைன் மீட்டிங்லேயும் மணிக்கணக்கில் பேசுவார், உடனே ஒரு மீட்டிங் முடிஞ்சு அடுத்த மீட்டிங் போவார். தலைவர்களை அவ்வளவு மரியாதையாக நடத்துவார், நிர்வாகிகளை தொண்டர்களை அவ்வளவு பாசத்தோடு நடத்துவார். என்னெல்லாம் நாவுக்கரசரே அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்குல்ல, நான் அடிக்கடி போய் அவரை போய் சந்திக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு பணி இருந்தால் மட்டும்தான் அது குறித்து பேச போவேன். மற்றபடி பார்த்தோம்னா சும்மா போய் அட்டண்டன்ஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லை, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். பொதுவாக இந்த தலைவர்கிட்டையும் நான் வந்துட்டு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி இப்படி போடுறதில்ல. இவரும் அதை எதிர்பார்க்க மாட்டார், வேலை தான் பேசணும் அப்படிம்பார். கட்சிக்காக நிறைய வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகிகளை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்படி எங்களது தலைவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணையாராக இருக்கட்டும், அண்ணாமலைஜியாக இருக்கட்டும், முருகன்ஜியாக இருக்கட்டும், ஹச்ஆர்ஜியாக இருக்கட்டும், பொன்னார்ஜியாக இருக்கட்டும், தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், வானதி அக்காவாக இருக்கட்டும், எப்படி அவங்கெல்லாம் வந்துட்டு அரசியல் சார்ந்து இந்த கட்சியை வளர்த்து எடுக்கிறாங்களோ, எங்களெல்லாம் வளர்த்து விடுறாங்களோ, அந்த மாதிரி அமைப்பு சார்ந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எங்களை வளர்த்து விட்ட ஒரு மகத்தான குரு ஐயா கேசவ விநாயகன் அவர்கள். சங்கத்தோட நடைமுறைப்படி அவர் மாற்றப்பட்டாலும், இது யதார்த்தம் என்று அறிவு சொன்னாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னால் அதுலேருந்து எனக்கு நினச்சி ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அவர் எங்கே இருந்தாலும் எங்களை வழி நடத்துவார். ஐயா கேசவ விநாயகன் அவர்களே, உங்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் என்றைக்குமே எங்களோட குரு, குறிப்பாக எனக்கு நீங்கள் முக்கியமான குரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வழக்கப்படி நாங்கள் தப்பு செஞ்சால் ஃபோன் பண்ணி திட்டணும், நாங்கள் நல்லது செஞ்சால் தட்டி கொடுக்கணும், பாராட்டணும். என்றைக்குமே நாங்கள் வந்துட்டு உங்களோட குழந்தைகள், நீங்கள் எங்களை வழி நடத்தணும். நீங்கள் எங்கே போனாலும் சிறப்பாக தான் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செயல்படுவீங்க. உங்களோட வழிகாட்டல் என்றுமே பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி விரைவில் தமிழகத்திலேயும் ஆட்சியில் அமரத்தான் போகிறது. அதில் உங்களோட இந்த கான்ட்ரிபியூஷன் என்பது என்னாலும் பேசப்படும். விநாயகன்ஜி, எனக்கு இப்போ 43 வயசு.
இன்னும் 30-35 வயசு, இன்னும் 35 வருஷம் அரசியல் ஆக்டிவாக இருப்பேன் நம்புகிறேன். அதனால் எனக்கு உங்களை வாழ்த்த வயது இருக்கிறது, உங்களை வணங்க வயது இருக்கிறது. எனது வாழ்நாள் முழுவதும் உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பேன், வணங்கி கொண்டே இருப்பேன். இந்த இயக்கத்திற்காக அல்லும் பகலும் ஓயாது அயராது பாடுபட்டு இருக்கிறீர்கள். எங்களை போன்ற இந்த இயக்கத்திற்காக பல வருடங்களாக உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மகத்தான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டோம். நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன், ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டேன். இதை பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள், எங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதரவாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மனசாட்சி அற்று சமூக வலைத்தளத்தில், இந்த யூடியூப்பில், சமூக வலைத்தளங்களில், சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே சில பேர் ஐயா கேசவனன் அவர்கள் குறித்து தப்பான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அவர் ஒரு தியாகி, வாழ்க்கையே தியாகம் பண்ணவர். அவர் ஒரு புனிதமான ஆத்மா, கொஞ்சம் கூட பொறாமை உணர்வு, எதிர்மறை உணர்வு இல்லாதவர், நேர்மறை உணர்வு கொண்டவர். இந்த நாடும் நாட்டு மக்களும் தர்மமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர். அதுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவர். அவர் மேலே ஒரு குற்றம் கூட சாட்ட முடியாது. நான் கூட இருந்து பார்த்தவன். அவர் மேலே சாட்டப்படக்கூடிய விமர்சனத்துக்கு அவர் பதில் அளிக்கலைங்கிறதுக்காகவே அதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. பொதுவாக RSS தலைவர்கள், பாஜக தலைவர்கள் விமர்சனங்களை பெருசாக கண்டுக்க மாட்டோம். நாம் கரெக்டாக இருக்கோம், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் நினைக்கிறவங்க. ஆனால் இவங்க வேணும்னே சில பேர் வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க. அதை தயவு செய்து நம்பாதாங்க, நம்பவே வேண்டாம் சார். அடிப்படையில் சாப்பாடு, கல்யாணம், இதை கூட துறக்கக்கூடிய மனிதர்கள் மகான்கள் தானே. அவங்களுக்கு எதுக்கு காசு, பணம், அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பதவி, எதுவுமே அவங்க ஆசைப்படலை. அவங்க மேலே கூட மனசாட்சி அற்று இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறவங்களாம் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், மனசாட்சிப்படி சொல்லுங்க. நீங்கள் போய் சில பொறுப்பு கேட்குறீங்களே, அந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதியானவங்களா? கடந்த இத்தனை வருஷமா நீங்கள் அந்த பொறுப்பில், கொடுக்கப்பட்ட பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்களா? சிறப்பாக செயல்பட்டால் தானே அதோட பெரிய பொறுப்பு கேட்கணும். சில பேர் மட்டும்தான் உண்மையாக தகுதி இருந்தும் கூட அவங்களுக்கு கேட்கப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்படலை. எதிர்காலத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். பல பேர் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வேலை பார்க்கல. நீங்கள் சிறப்பாக வேலை பார்த்துருப்பீங்க, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருப்போம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்ம கட்சியில் தான் 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்களே. உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலங்கிறதுக்காகவே வாய்க்கு வந்தபடி நீங்களும் பேசலாமா? இல்லாத பொல்லாதெல்லாம் பேசலாமா? எதிர்கட்சிகள், தீய சக்தி திமுகவும் அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினரும் எவ்வளவு மோசமா தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க, அவங்களை குறித்து நம்ம பேசுறதை விட்டுவிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் அவதூறுலாம் நம்ம தலைவர்கள் குறித்து பேசுறது எந்த வகையில நியாயமாகும்? மனசாட்சிப்படி பேசி பாருங்க, மனசாட்சிப்படி யோசிங்க. நீங்களும் இந்த கட்சிக்காக தான் உழைக்கிறீங்க. கட்சிங்கிறது என்ன? நீங்க, நானு, நம்ம தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தானே கட்சி. நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாத பொல்லாத பேசிக்கிட்டோம்னா அது அப்படியே பரவி நம்ம இயக்கத்துக்கு தானே கெட்ட பேர் வரும். நம்ம இயக்கம் போல ஒரு உன்னதமான இயக்கம் உண்டா? நம்ம தலைவர்கள் போல தியாக சீலர்கள் உண்டா? ஆனா உங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு பொறுப்பு அந்த நேரத்தில் கொடுக்கலங்கிறதுக்காக தலைமை குறித்தே தப்பா பேசுவீங்களா? எப்படி? நம்ம தலைவர்கள் போல எந்த தலைவர்களாக உண்டா? நம்ம பண்ணையார் எப்ப பார்த்தாலும் பேர சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம அண்ணாமலைஜி எப்ப பார்த்தாலும் பேர சொல்லி கூப்பிடுவார். நம்ம தலைவர்கள் எல்லாருமே அப்படித்தான். முருகன் மத்திய அமைச்சர், நாடு முழுவதும் போகக்கூடியவர், எப்ப பார்த்தாலும் பேர சொல்லி கூப்பிடுற, நல்லா சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. அவ்வளவு வந்துட்டு இயல்பா இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம உன்னதமான தலைவர்கள் நம்ம வச்சிருக்கிறோம். நாம கேட்ட பொறுப்பு உடனே கொடுக்கப்படலைங்கிறதுக்காக நம்மளும் வந்துட்டு நம்ம தலைவர்கள் குறித்து தப்பா பேசுறது ரொம்ப தவறு. குறிப்பா இந்த நேரத்துல ஐயா கேசவனன் அவர்கள் குறித்து யாரு தப்பா பேசினாலும் உங்க குலதெய்வம் உங்களை மன்னிக்காது. தனது வாழ்க்கையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தியாகிய உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? என்ன தெரியும் நேர்ல பார்த்த மாதிரி? திமுகவில் நேரடியா வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தனை கோர்ட்டே வந்துட்டு இது உண்மைன்னு சொன்ன அப்புறமும் கொண்டு ஜெயிலில் போட்ட அப்புறம் கூட 1 வருஷமா மந்திரியாவே வச்சிருக்கிறான். நம்ம இயக்கத்தில் உள்ள தலைவர்கள் மேல சும்மா விமர்சனம் மட்டும் தானே வருது. எந்த குற்றச்சாட்டு வந்துட்டு ஆதாரம் இருக்குது? அப்படி இருந்தும் நாமளே இந்த மாதிரி சொல்றது. ஒரு சில பேர் தான் அப்படி விமர்சனிக்கிறீங்க, மற்ற எல்லாமே கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. தயவு செய்து அந்த ஒரு சில நிர்வாகிகளும், இந்த அன்பான வேண்டுகோள், நீங்களும் இந்த இயக்கத்துக்காக நிறைய பாடுபட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கேட்கப்பட்ட பொறுப்பு உரிய காலத்துல ஒரு காலகட்டத்தில் வரத்தான் போகுது. அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம தலைமை என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கணும். நம்ம தலைவர்கள் போல உத்தமமான தலைவர்கள் உலகத்துல வேற எந்த இயக்கத்திலையும் இல்லை. நம்ம இயக்கம் போன்ற உன்னதமான இயக்கம் உலகத்துல எங்கேயுமே இல்லை.
அதை மனசில் வச்சுக்கோங்க. ஐயா கேசவ விநாயகன் அவர்கள், பண்ணையார் அவர்கள், அண்ணாமலை ஜி அவர்கள், முருகன்ஜி அவர்கள், பொன்னார்ஜி அவர்கள், தலைவர் ஹெச்ராஜாஜி அவர்கள், அக்கா தமிழிசை அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட நம்ம தலைவர்களோட அருமை பெருமைகளை நாமத்தான் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு சேர்க்கணும். நிறைய பொதுமக்களுக்கு நம்ம தலைவர்கள் குறித்த உன்னதமான விஷயங்கள் தெரியுது. நாமத்தான் அப்பப்போ 1-2 விஷயத்துல விமர்சனம் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து அதை நிறுத்திவிட்டு தீய சக்தி திமுகவுக்கு எதிரான அத்தனை உண்மைகளையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். நம்ம தலைவர்கள், நம்ம கட்சியோட கொள்கைகள், மத்திய அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள், நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களுடைய உன்னதமான குணங்கள், இதெல்லாம் சொல்லி இந்த தீய சக்தி திமுக தலைமையிலான ஆட்சியை தோற்கடித்து அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் 200 தொகுதிக்கு மேலே வெல்வதற்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எனது அன்பான வேண்டுகோள். நாம் எல்லாரும் ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்துக்காக நைட் அண்ட் டே வேலை பார்த்தார அந்த நல்ல மனுஷனை பாராட்டி வாழ்த்தி வணங்கி நம்ம சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் போஸ்ட் போடணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். 22 வருஷமா நானும் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். நானும் பல தலைவர்கள் கூட பழகியிருக்கிறேன். எல்லா தலைவர்களும் உன்னதமானவர்கள். ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய உன்னதமான ஆளுமை. அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா கேசவ விநாயகன் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு 100 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கெல்லாம் வந்துட்டு வழிகாட்ட வேண்டும். நம் சிந்தனைக்கு, நமது சித்தாந்தத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.